துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய வருமானங்கள் ஓரளவுக்கு கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் நல்லா இருக்குமான்னா பரவாயில்லை. ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்குறது, உங்களுடைய மணி ரொட்டேஷன் ஏதோ ஒரு விதத்தில் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு சனி பார்க்குறது. எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள், எல்லா காரியத்திலும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஒரு பக்கம் குரு இருக்கார் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பதற்கு, இன்னொரு பக்கம் சனி இருக்கார் சோம்பேறித்தனத்தை உருவாக்குவதற்கு. அதனால் லைஃப்பில் நீங்கள் எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி அதை விட்டு நீங்கள் மூவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்த வாரத்தில் அத்தனை விதமான தகவல் தொடரையும் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். நீங்கள் பெரிய லெவலில் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் உருவாகும். அது மட்டுமல்ல, பிரிஞ்ச உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உறவுகளால் நன்மை, உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ, எந்த விஷயமாக தான் அதில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அதுலேயும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய 5ஆம் இடத்துல ராகு இருக்கார், அவரும் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்படி இருக்கிறது கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, வருமானங்கள் கூடும். மற்றபடி நீங்கள் பெரிய லெவலில் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. எக்காரணத்தை கொண்டு இந்த வாரம் பெருசாக ஷேரில், ரேஸில், லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ருட்டீனாக என்ன பண்ணுறீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். அதுலேயே உங்களுக்கு நல்ல கெயின் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். வேலையில் நிறைய உங்களுக்கு மாற்றங்கள் இருக்குது. வேலை இல்லாமல் இல்லை. யாரெல்லாம் வேலை தேடிட்டுருக்கீங்களோ டெஃபினட்டாக உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்பு இருக்குது. பட் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஏன்னா உங்களுடைய 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலையில் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், ஒரிஸ், இனம் காண முடியாத ப்ராப்ளங்கள், இதெல்லாமே நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதன் காரணமாக கம்பெனி மாறுறதுக்கான வாய்ப்பு பின்னாடி நீங்கள் எடுக்க வேண்டிய டெசிஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சிவனையும் பெருமாளையும் தொடர்ச்சியாக வழிபாடு பண்ணிட்டு வாங்க.